தமிழ் சினிமாவில் தனக்கென தனியிடம் பிடித்திருப்பவர் தான் நம்ம தல அஜித். ரசிகர்கள் மன்றத்தை அவர் கலைத்த போதும் அஜித் சாருடைய ரசிகர்கள் பட்டாளம் குறைந்தபாடில்லை. கடந்த 2000ஆம் ஆண்டு நடைபெற்ற அஜித் சார் ஷாலினி திருமணத்துல முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோரும் நேர்ல வந்து வாழ்த்து தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் பொது நிகழ்ச்சிகள், திரைப்பட கலை நிகழ்ச்சிகளிலும் அவர் தோன்றுவது மிகவும் அரியதாக ஆச்சு. எனினும் கடந்த 2010ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி பாச தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்ற ஒரு விழா நடந்தது. அதுல கலந்து கொண்ட அஜித் சார் பேசும்போது இது போன்ற விழாக்கள்ல எங்களை கட்டாயப்படுத்தி மிரட்டி வர வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. அவருடைய பேச்சு கேட்டு அரங்கில் இருந்த நடிகர் ரஜினிகாந்தே எழுந்து நின்று கைத்தட்டினாரு. அதே வேளையில அஜித் சார் பேச்சுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் ஒரே சேர எழுந்துச்சு. அஜித் சார் ஜெயலலிதாவுடைய விசுவாசி அப்படின்னு சொன்னாங்க. இதனையடுத்து நம்ம அஜித் சார் ரஜினிகாந்துடன் கோபாலபுரத்துல உள்ள கருணாநிதி வீட்டிற்கு சென்றாரு. தனது பேச்சுக்கான விளக்கத்தையும் அளிச்சாரு. இந்த சந்திப்புக்கு அப்புறம் அஜித் சார் ஒரு தும்பை மலர், அது பாசற்ற மலர், அவரை பாராட்டி கருணாநிதி அறிக்கை ஒன்றும் வெளியிட்டாரு. இந்த அறிக்கை தொடர் சச்சரவிற்கு முற்றுப்புள்ளியும் வைத்தது. இந்த நிலையில 2002ஆம் ஆண்டு திரைப்படத்துறை தமிழக அரசு வழங்கும் விழாவில் அப்போதைய முதலமைச்சரான ஜெயலலிதா அஜித் சாருக்கு பூவெல்லா முன்வாசம் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருதை வழங்கினாங்க. இதன் பிறகு அவ்வப்போது ஜெயலலிதாவுடைய செல்லப்பிள்ளை அஜித் என தகவல்கள் உலா வர ஆரம்பிச்சது. அதிமுகவில் முக்கிய பொறுப்பை ஜெயலலிதா அவருக்கு வழங்க இருப்பதாகவும் செய்திகள் வெளியாச்சு. இதற்கு காரணம் அவர் போயஸ் கார்டன்ல ஜெயலலிதாவை நேர்ல சந்தித்ததே காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில கடந்த 2016ஆம் ஆண்டு உடல்நலக்குறைவால மருத்துவமனையில ஜெயலலிதா உயிரிழந்த போது வெளிநாட்டு படப்பிடிப்புல இருந்த அஜித் சார் மறுநாளே புறப்பட்டு சென்னை வந்தாரு. விமான நிலையத்தில இருந்து நேரடியாக இரவோடு இரவாக ஜெயலலிதா நினைவிடம் சென்று அஞ்சலியும் செலுத்தினாரு. இதற்கிடையில உடல்நலை குறைவால மருத்துவமனையில கருணாநிதி சிகிச்சையும் பெற்று வந்த போது காவேரி மருத்துவமனைக்கு சென்ற அஜித் சார் மு.க. ஸ்டாலினை நேர்ல சந்தித்து நலமும் சரித்தாரு. பின்னர் அவர் உயிரிழந்த போது ராஜாஜி மண்டபத்துல உடல் வைக்கப்பட்டிருந்த போது முதல் ஆளாக சென்று அஞ்சலியும் செலுத்தினாரு. அரசியலை விட்டு ஒதுங்கியே இருந்து வந்த நிலையில அண்மையில கூட அஜித் சார் அரசியல் வலை பின்னியது. திருப்பூர்ல அஜித் சார் ரசிகர்கள் பாரதிய ஜனதா கட்சியில இணைந்த நிகழ்ச்சியில அந்த கட்சியுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அஜித் சாரை பாராட்டியதோடு அவரது ரசிகர்கள் பிரதமர் மோடியுடைய சாதனையை பரப்ப வேண்டும் அப்படின்னும் இது தமிழக அரசியல்ல பூதகரமாகவும் வெடித்தது. அப்போது தான் அரசியல் சாயத்தில் இருந்து காக்க திடீரென அஜித் சார் அறிக்கையும் வெளியிட்டாரு. அந்த அறிக்கையில கூட தல அஜித் எனக்கு அரசியல் ஆசை இல்லை என்றும் தனது ரசிகர்களையும் அதில் நான் இணைப்பதற்கு ஒருபோதும் ஆலோசனை கூறியதில்லை என்றும் என்னுடைய குறைந்தபட்ச ஆசையை வரிசையில் நின்று வாக்களிப்பதுதான் என கூறினாரு. தற்போது அதற்கு நேரம் வந்துவிட்டது. நாளை எலெக்ஷன், அதனால கண்டிப்பாக தல அஜித் வாக்களிக்க வாக்குச்சாவடிக்கு வருவாரு. அதே போல இவர் நடித்த நேர்கொண்ட பார்வை படத்தின் படப்பிடிப்பையே படக்குழு இந்த எலெக்ஷனுக்காக தான் விறுவிறுப்பாக முடித்துவிட்டு சென்னையும் திரும்பினாங்க. இந்த நிலையில தல ரசிகர்கள் நாளை தலையை பார்க்க பலவிதமான ட்வீட்களை இணையதளங்கள்ல வெளியிட்டு வராங்க. எல்லோரும் 18ஆம் தேதி தேர்தல்ல எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனா தல ஓட்டு போட வருவாரு. அந்த ராஜநடை, அந்த கம்பீரம், திரையில மட்டுமே பார்த்த எங்க தலைய பொதுவெளியில் பார்ப்பது அளவில்லா மகிழ்ச்சி அப்படின்னு தங்களுடைய மகிழ்ச்சிகளை இணையதளங்கள்ல பதிவிட்டு வராங்க. உங்களை யாரெல்லாம் நாளைக்கு தல அஜித் ஓட்டு போட வருவதை ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ அது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எவ்ரி ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை நாங்க போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்க மறக்காம பாருங்க.